ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு உடம்புக்கு யூடியூப் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிச்சாவரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. ரொம்பவே அழகான பிளேஸுங்க. இது வந்து இங்கிலீஷில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து அலையாத்தி காடுகள்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து தானாகவே உருவாகக்கூடிய ஒரு சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய மரங்களால் தான் அந்த இடத்துல வந்து வரக்கூடிய அதிகபட்சமான காற்றையும் அண்ட் அதிகபட்சமான தண்ணி வரப்போ அதை தடுத்து நிறுத்தி இந்த ஊரே காப்பாற்றுதுன்ற மாதிரி வந்து அங்கே உள்ள மீனவர்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம எப்போ பார்த்தாலும் எதை நோக்கியோ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம லைஃப்பில் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரியான இடங்களில் நம்ம ஃபேமிலி கூட போய் பார்க்குறது வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதி, அங்கே இருக்கிற பறவைகள் சத்தம் வந்து அந்த காற்று அண்ட் வந்து ஒரு அமைதின்றப்போ வந்து மனசுக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ சம்மர் சீசன்றதுனால வந்து சில வகையான குருவிகள் மட்டும்தான் பறவைகள் இருந்தது. மற்றபடி நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் வந்தோம் அப்படின்னா வெளிநாட்டு பறவைகள் நிறைய வருன்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வந்து இது பார்க்குறதுக்கு வந்து கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ வந்து நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பசங்களையெல்லாம் அழைச்சிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுமே அந்த இடம் தான். ஒவ்வொரு இடத்தையும் அதில் வந்து கிட்டத்தட்ட 4000த்துக்கு மேற்பட்ட வழிகள் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப வரதே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு காடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போடணும்னு